தமிழ் கடவுள் முருகன் போற்றி. பெஸ்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஜோதிடன். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் ராசிக்கான 2026 புத்தாண்டு பலன். துலாம் ராசி சுக்கிரன் ஆட்சி வீடு, அங்கதான் சூரியன் நீசமாவாரு, சனி உச்சமாறு வீடு. சித்திரை 3-4 பாதம், சுவாதி 1-2-3-4 பாதம், விசாகம் 1-2-3 இந்த பாதங்கள் துலாம் ராசிக்குள்ள வரும். துலாம் ராசியோட குணங்கள் என்னன்னா தராசு. அவங்களோட இதுவே அடையாளமே தராசு தான். தராசுங்கிறனால அவங்க எதையுமே சமநிலையில பார்ப்பாங்க. சனி உச்சமாறனால அவங்க ஒரு ஜட்ஜு மாதிரி, அதாவது ஒரு விஷயத்துல இறங்கினாங்கன்னா நீதி நேர்மை நியாயம்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க. துலாம் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகி இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பிறக்கையிலேயே ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கனால ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. துலாம் ராசிக்கு சுறுசுறுப்பா இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. துலாம் ராசி போன வருஷம் இருந்த மாதிரி தொழில் தடைகள், தொழில தேக்கங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் இருக்காது. இந்த வருஷம் மிக சிறப்பான வருஷமா துலாம் ராசிக்கு இருக்கும். துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையா ராகுவை 5ஆம் வீட்டுல இருக்க ராகுவை பாக்குறதுனால ராகுவோட இருக்க, அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஜூன் வரை பெருசா பாதிக்காது, நல்லாவே இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். துலாம் ராசிக்கு மிதுனத்துல சுக்கிரன் இருக்குது, கும்பத்துல சுக்கிரன் இருக்கவங்க, தனுசுல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. திருமண வயது உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் கொஞ்சம் பிரச்சனைக்கு இடையில கன்ஃபார்மா நடக்கும். ஜூன் வரை வீட்டு சம்மதத்தோட நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் திருமணம் பண்ண போறவங்க கொஞ்சம் போராடி நடத்துற மாதிரி வரும். துலாம் ராசி இளம் படிப்பு, அதாவது படிக்கிறவங்க, கலை சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான வருடம். துலாம் ராசியில கலை தொழில் செய்யறவங்களுக்கு மிக ஏற்றமிகு வருடமா இந்த வருடம் அமையும். துலாம் ராசியில ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் நல்லா இருக்கும். துலாம் ராசி வெளிநாடு செல்ல காத்திருக்கும் மாணவர்களுக்கும், வெளிநாடு சென்று படிக்க காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குங்க. நிச்சயம் வெளிநாடு சென்று நல்லபடியா படிச்சுட்டு வரலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கையும் வெற்றியையும் கொடுக்க போறாரு. துலாம் ராசி எலெக்ஷன்ல நிக்கிறவங்க இந்த வருஷம் தைரியமா நிக்கலாம், வெற்றி நிச்சயம் உண்டு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசோதிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கலை தொழில் செய்யறவங்க, அதாவது சினிமா, நாடகத்துறை இதுல இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் மிக ஏற்றமா இருக்கும். துலாம் ராசியில நிறைய கலை தொழில் செய்யறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் மிக ஏற்றமா இருக்கும். அதே மாதிரி சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி சம்பந்தப்பட்டவங்களுக்கு, வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் அதுக்கான அமைப்பு நல்லாவே அமையுதுங்க. ஜூனுக்கு முன்னாடி கொஞ்சம் போராடி செல்ற மாதிரி இருக்கும், ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. தொழில மாற்றம் ஏற்படும், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்ல தொழில மாற்றம் ஏற்படும். டிசம்பர் சமயத்துல கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும். மத்தபடி துலாம் ராசிக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஜூனுக்கு மேல குரு பாக்குறதுனால வீடு மனை வாகன யோகம் கட்டுறவங்க ஜூனுக்கு அப்புறம் கட்டலாங்க. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கட்டலாம். குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி திருமணம், குழந்தை பேரு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ஜூனுக்கு அப்புறம் தாராளமா வீடு கட்டுறவங்க, மன போடுறவங்க, புது வாகனம் வாங்குறவங்க, வாகனம் மாச இருக்கிறவங்க, அது அப்புறம் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஜூனுக்கு அப்புறம் மிக யோகமா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில், ஆயில் தொழில், பெட்ரோல் டீசல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு மிக நல்லா இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உச்சமாயி அந்த சனியை பாக்குறதுனால எதிரிகளை தோக்கடிச்சு நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்த எதிரிகள்லாம் இப்ப தெரிய வருவாங்க. நம்பிக்கை துரோகிங்க, கூட இருந்து குளிப்பறிச்சவங்க எல்லாருமே நம்ம இனிமே படிப்படியா தெரிய வருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அடுத்த ஏப்ரல் மாசத்துல இருந்து படிப்பினை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. துலா ராசிக்கு சந்திரன் நம்ம 10ஆம் அதிபதி 8ல உச்சமாயி இந்த வருஷம் பிறக்கிறதுனால தொழில்ல முதல் 3 மாதம் கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி வருங்க. அதுக்கப்புறம் நார்மலா உழைச்சாலே வெற்றி நிச்சயம் உண்டு. தொழில முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் கொஞ்சம் கடுமையா எஃபர்ட் போடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு அந்த சைடு வந்துருவாரு. அதாவது ரிஷபத்தை தாண்டி போறையால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அமைப்பு. அது எந்த மாற்றமும் இல்ல.
துலா ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா அனுமன் வழிபாடு மிக சிறந்தது. 6ல சனி இருக்கனால வெற்றியை கொடுப்பாரு. அதே மாதிரி 5ல ராகு இருக்கனால வயிறுபட்ட உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரொம்ப பிரச்சனை வருங்க. அடிக்கடி இந்த லாப்ரோஸ்கோபி அது மாதிரி வயிற்றுல செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட உணவுல ரொம்ப கட்டுப்பாடு தேவை. அதே மாதிரி சரியான நேரத்துல உணவு உண்ணணும். வேலை அதிகமா இருக்குங்கிற காரணத்தால சாப்பாடு அன்டயத்துல சாப்பிடக்கூடாது. லைட்டாவது சாப்பிட்டுட்டு வெறுப்பாத்துட்டு இருக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கன்ஃபார்ம் வரும். ஸ்கின் அலர்ஜி உண்டு. ஸ்கின் அலர்ஜினால பாதிக்கப்படுவீங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. இது ரெண்டையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான வருஷமா இருக்கும். துளாராசிக்கு நார்மலாவே 2 மிக வருட கிரகங்கள் குரு சனி ரெண்டுமே இந்த வருடம் முழுவதுமே நல்லா இருக்கு. ராகு மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமா இருக்காரு. மத்தபடி எல்லாமே பார்வைகள் எல்லாமே ஜூனுக்கு அப்புறமும் குரு 10க்கு வந்தாலும் சனியை பார்த்து உச்ச குருவாகி சனியை பார்க்கறதுனால மிக மேன்மையான அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. அது எந்த மாற்றமும் இல்லை. திருமணத்துக்கு காத்திருக்க பெண்களுக்கு நிச்சயமா இந்த ஜூனுக்குள்ள திருமணம் முடிஞ்சிருங்க. திருமண வயதான பெண்கள் அத்தனை பேருக்கு, அதாவது நான் சுக்கிரன் எங்கெங்க இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல சுக்கிரன் இருக்க பெண்களுக்கு திருமணம் கன்ஃபார்மா முடிஞ்சிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போறவங்க ஆகஸ்டுக்கு அப்புறம், அதாவது ஜூலைக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். இந்த ராகு கேது பார்த்துக்கு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால நீங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை துர்கையம்மன் வழிபாடும் செய்யறது மிக சிறந்ததுங்க. இது ரெண்டுமே உங்களை மிக பலப்படுத்தும். அதே மாதிரி துலா ராசியில இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கும். +2 முடிச்சுட்டு நீட் எழுதுறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக படிக்காம இருக்காதீங்க. படிச்சீங்கன்னா தான் பாஸ் ஆக முடியும். நல்லாவே பாஸ் ஆவாங்க கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்றம் கட்டத்துல அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்கு. வெளிநாடு சென்று மெடிக்கல் படிக்க இருக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம், அதாவது இந்த வருஷம் +2 முடிச்சு ஜூனுக்கு அப்புறம் போறவங்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு சென்று ரஷ்யா போன்ற கண்ட்ரிகளுக்கு சென்று மெடிசன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த அமைப்பு. துளாராசிக்காரங்க தந்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்குற பிள்ளைங்கலாம் இந்த டயத்துல இருப்பாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படும். ஆனாலுமே குரு உச்சமா இருக்கிறனாலையும் ராசி அதிபதி சுக்கிரன் அந்த இடத்துக்கு ஜூனுக்கு போறதுனாலையும் நம்ம தந்தையோட அமைப்பு நல்லாவே இருக்கு. அது எந்த மாற்றமும் இல்லை. துளாராசிக்காரங்க பொதுவா கலைத்துறையில அதிகமா இருப்பாங்க. கலைத்துறையில இருக்கவங்க, அப்புறம் வக்கீல்கள், இவங்கெல்லாம் வந்து துளாராசியில் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இந்த தடவை வெற்றி கன்ஃபார்மா உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. துளாராசிக்கு இந்த வருஷம் பொன்னான வருடமா அமைய எல்லாம் அல்ல எம் இறைவன் எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொள்கிறேன். துலாம் ராசிக்கு இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.